அன்பினர்களே, லாஸ்ட் நைட் நாம் கொடுத்திருந்த ஒரு காணொளி, அமெரிக்க அதிபர் காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை விரும்புகின்றார். அவர் சில ப்ரொபோசலை வைத்துக் கொண்டு ஒரு அழுத்தத்தை கொடுக்க போகின்றார் சொல்லியிருந்தோம் இல்லையா? அது இப்போது பூனைக்குட்டி வெளியாகிவிட்டது. ஐநா உரை, அதாவது ஆளில்லா ஊரில் ஒரு ஹோட்டல் வைத்து டீ மக்களுக்கு ஊற்றுவது போன்று, ஆளில்லா ஊரில் டீ குடிப்பது போன்று எல்லோருமே வெளிநடப்பு செய்த ஒரு ஐநா பேருரையில் கதிரிகளுக்கு சியார்த்தை பார்த்து உரையாற்றிய பின், நெத்தனியாக உரையாற்றிய பின் அமெரிக்க அதிபரிடம் ஒரு ப்ரொபோசலை கொண்டு திணித்திருக்கின்றார். இதுதான் நீ கொடுக்கணும், இதுதான் சொல்லணும் என்று. இதுவும் வந்துட்டு வெள்ளாந்தரி கிளிப்புல மாதிரி அவன் சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் கும்பிச்சதாக. இது அதாவது இந்த ப்ரொபோசல் என்பது ஒரு நாள் 2 நாள் நிச்சயமாக அது தயாரிக்க ப்ரிப்பேர் பண்ணப்பட்டதல்ல. நீண்ட காலங்களா இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளும் அரசியல் உயர்மட்டமும் இணைந்து என்னையெல்லாம் பண்ணலாம் என்று தயாரிக்கப்பட்ட ஒரு பாரிய 20 அம்ச திட்டத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் கையில் கொடுத்து, இதை நீ சொன்ன மாதிரி சொல்லு, இதை இப்படிதான் நீ சொல்லணும் என்று அவரை சொல்ல வச்சு, அதுவும் கிளிப்புல மாதிரி நான் தான் சண்டிய, நான் தான் ரவுடி என்று வடிவேல் பாணியில அது சொல்லி முடிச்சிருக்குது. அதன் பிற்பாடு உலக பரவில் 2 பக்கம், அதாவது அது நல்லதென்னும் இருக்குது, சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹமாஸ் இன்னும் எந்த முடிவை சொல்லவில்லை. நாம் இப்பொழுது மாலை நோக்கி இலங்கை நேரப்படி செவ்வாய்க்கிழமை, இப்பொழுது அங்கு இன்னும் முடியவில்லை அமெரிக்காவில். அதனால் செவ்வாய்க்கிழமை, இப்பொழுது அவங்களுக்கு இன்னும் திங்கள் செவ்வாய்க்கிழமை இன்னும் காலை ஆகல அவங்களுக்கு. நம்ம அதாவது 13 மணி நேரம் வித்தியாசம். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள 13 மணி நேரம் என்றால் நமக்கு மாலை 6 மணி என்கின்ற போது அவங்களுக்கு காலை 7 மணி. 13 இல்லையா, 12, ஆமா 7 மணி ஆகின்றது, இன்னும் ஆகவில்லை. அப்ப இந்த ரெக்கார்டிங் நாம் செய்கின்ற போது நள்ளிரவு. எனவே ஒரு திணிக்கப்பட்ட, நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு திணிக்கப்பட்ட ஒரு இந்த ப்ரொபோசலை அவர் வெளியிட போகின்றார். முழுதாக நெதன்யாஹுவால் தயாரிக்கப்பட்ட அது ஒரு ப்ரொபோசலை இப்போது அமெரிக்க அதிபர் வெளியிட்டிருக்கின்றார். அதுல முக்கியமா சொல்ல வர, இஸ்ரேலிய படைகள் காசா பகுதி முழுவதும் தங்கள் தாக்குதல்களை தற்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பொதுமக்கள், உள்கட்டமைப்பு மற்றும் மருத்துவமனைகளை தாக்கியிருக்காங்க. திங்களன்று நேற்று வெள்ளை மாளிகை இறுதியாக அதன் முக்கிய புள்ளிகளை வெளிப்படுத்தியது. காசாவில் இடம்பெயர்ந்தவர்கள் மீது கொடிய தாக்குதல். ட்ரம்பின் அமைதி திட்டத்திற்கு எதிர்வினைகள். இடம்பெயர்ந்தவர்கள் மீது கொடிய தாக்குதல். தெற்கு காசா பகுதியில் உள்ள கான் யூனிஸ் மேற்கே இடம்பெயர்ந்தவர்களை தங்க வைத்த ஒரு கூடாரத்தை குறிவைத்து இஸ்ரேலிய தாக்குதலில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டதாக நாசர் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. கான் யூனிஸுக்கு மேற்கே உள்ள அல் மவாசி பகுதியில் இஸ்ரேலி விமானங்கள் வான்வழி தாக்குதலை நடத்தின. தனித்தனியாக காசா நகருக்கு மேற்கே உள்ள அல் நாசர் பகுதியை இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல்கள் குறிவைத்தன. இந்த நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் பணைய கைதிகளை, எங்க இருக்கிற பணைய கைதிகள், இஸ்ரேலில் பிடித்து செல்லப்பட்ட எஞ்சியுள்ள ஹமாஸ் படையணியால் இஸ்ரேலுக்குள் அத்துமுறை பிடித்து செல்லப்பட்ட கைதிகளை விடுவிக்கப்பட்ட மற்றும் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டு எஞ்சியுள்ள சுமார் 15 என்று சொல்லப்படுது, 17 சொல்லப்படுது. அதை விட்டாதான் இத்தனை பார்க்கலாம். ஆனால் கணக்கின்படி 35 பேர் மேல் இருக்கணும். ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் பணைய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வந்த காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முன்னுரிமை குறித்து அமெரிக்கா தெளிவாக இருப்பதாகவும் அவரது திட்டம் அதை சாத்தியமானதாக்குகிறது என்றும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ நேற்று திங்கள் மாலை தெரிவித்திருக்கின்றார். இதுதான் இன்றைய உலக பரப்பில் தமிழ் செய்திகள் தவிர்த்து இந்தியாவுக்குள்ளும் அந்த செய்தி இந்து மொழியில் அங்கதான முதல் கட்டம் இந்து மொழியில் வருவதாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் இலங்கைக்குள் இன்னும் வரவில்லை. இதுதான் இப்போதைய பேச்சு பொருளாக உலக பரப்பில் பார்க்கப்படுகிறது. ரம்ஸ் மாம்ஸ் 20 அம்ச திட்டங்களை முன்வைத்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை ஹமாஸ் மீது திணிக்கப்பட்டு, அதை முற்றுமுழுதாக, அதாவது இந்த புலிகளும் பேச்சுவார்த்தை இப்படிதான் அரசாங்கம் கொண்டு வர, புலிகள் இல்லாத ஒரு கட்டமைப்பு, ஒரு பொடியை உருவாக்குவோம், வித்வுட் பாடி ஆஃப் த எல்டிடி மாதிரி ஹமாஸ் இல்லாத ஒரு கட்டமைப்பு, ஹமாஸ் இல்லாத ஒரு அரசியல், ஹமாஸ் இல்லாத ஒரு முழு ஆட்சி, இப்படியாகத்தான் ட்ரம்ப் மாம்ஸ்
இல்ல நெதன்யாகு மாம்ஸ் ஒரு மிகப்பெரிய ப்ரொபோசலை தயாரித்து அமெரிக்காவிடம் திணித்து இதை இப்படிதான் நீ சொல்லணும் என்று ஒரு சொல்லி இப்ப அவர் அதை வச்சு பிடிச்சிக்கிட்டு தான் செய்தாகும். இதுக்கெல்லாம் உனக்கு நோபல் தர முடியாது. போர் என்பது 2 அணிகளும் ஏற்றுக்கொள்ளுகின்ற போராக இருக்க வேண்டும். அதான் ஒரு பீஸ்ஃபுல். இது ஒரு அதாவது முற்று முழுதாக ஹமாஸ் அணியை நீக்கி எல்லா வகையிலும் ஹமாஸ் வந்துட்டு ஒரு நிராயுத பாணியாக்கி அவங்க மன்னிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் நிற்பார்கள். இது திட்டத்தெல்லாம் மாசிக்க போவோம். அதனால் இது இடம்பெற்றிருக்கு. அந்த காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்த உண்மையிலே சொல்ல போனால் இந்த 20 திட்டம் எனக்கே பிடிக்கலன்னா ஹமாஸுக்கு பிடிக்க போகுது. ஆனால் அழுத்தங்கள் அதிகரிக்குமானால் இப்ப இந்த கட்டாரை ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார்கள் பலாத்காரமாக. இப்போது இந்த கட்டார் மீது நெதன்யாகு அடிச்சு போட்டு மன்னிச்சுக்கொள்ள அப்பாலஜிஸ் கொஞ்சம் மன்னிச்சுக்கொள்ள அடிச்சு போட்டேன். இது எப்படி இருக்குது? ஒரு இயலாத ஒரு நொண்டி பயல்கிட்ட ஒரு மிகப்பெரிய சன்னிதானம் காட்டுற சண்டியன் அடிச்சு இடிச்சு போட்டு மன்னிச்சுக்கொள்ள மாதிரி இருக்குது. வெக்கங்கட்ட தனம் தானே இது. ஓகே, காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் புதிய முயற்சிக்கு மேற்கத்திய மற்றும் சில அரபு நாடு மற்றும் முஸ்லிம் தலைவர்களும் பிராந்திய பங்காளிகளும் வலுவான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். சில போக்கிரி ராஜாக்களும் சில தற்குறிகளும் இதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. யாரு? வெள்ளைக்கார தற்குழி. இங்கால முரட்டு மாம்ஸ் யாரு மோடி மாம்ஸ். அதான் இனி பேர் ஒன்று மாத்தி விடுறாங்க எல்லாரும். மோடி மாம்ஸ்னால முரட்டு மாம்ஸ் அவரும் இதுக்கு பெரிய ஒரு ஆதரவு தெரிவிச்சுக்காரு. என்னமோ உலக சாதனை மாதிரி அவரை கொண்டு வந்தாரு. இவர் ஆதரித்தாரா? மோடியாத என்னன்னு வாசிச்சு கூட பார்க்கல முரட்டு மாம்ஸ். ட்ரம்ப்பின் காசா அமைதி திட்டம் நல்லது கெட்டது மற்றும் அசிங்கமானது என்று ஒரு தரப்பு ஊரக பரப்பில் கருத்து வெளியிட்டு இருக்குது. கான் யூனிஸ் மீது இஸ்ரேலிய தாக்குதல் புளோட்டிலா நிர்வாகம் எஸ்காடர்களை நாடுகிறது பாதுகாப்பு கோருகின்றார்கள். இஸ்ரேல் தனது 20 அம்ச போர் நிறுத்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கூறியுள்ள அதே வேளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நெதன்யாவுக்கு நன்றி தெரிவித்துள்ள அதே வேளையில் ஹமாஸிற்கு மிகப்பெரிய பாரி எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளாட்டி அடிப்பம். அந்த அடிக்கு நான் முழு ஆதரவு கொடுப்பேன் என்று சொல்றார். இனி அவங்க ஒரு முழு தாக்குதல் மேற்கொள்ளலாம். நேற்று ட்ரம்ப் நெதன்யாகுவின் முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. அதை தொடர்ந்து இஸ்ரேல் தனது 20 அம்ச காசா போர் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறுகின்றார். மேலும் ஹமாஸிற்கு மிகப்பெரிய கடும் எச்சரிக்கை கொண்டு விடுத்திருக்கின்றார். இதுக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளணும் என்று வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்பை சந்தித்து பேசினார் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு. இந்த சந்திப்பிற்கு பிறகு பேசிய ட்ரம்ப் காசாவுக்கான தனது 20 அம்ச திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டதற்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். யாருக்கு நன்றி தெரிவிக்கிறேன்? அவன் தூக்கிட்டு வந்து வேற கையில கொடுத்து அவருக்கு நன்றி தெரிவிக்கிறான். என்னடா அவங்களோட மாயாஜாலம், என்னடா பண்றீங்க? அடி வாங்கி சாப்பிடுறீங்க எல்லாரும் பாருங்கடா. அதோடு பலஸ்தீன குழுவான ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்தால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் போராளி குழுவை அழிக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் முழு ஆதரவு இருக்கும் என்று எச்சரிக்கின்றார். இது எப்படி இருக்குது? அவங்க அடிக்கிறதுக்கு முழு ஆதரவு அது அவர் கொடுக்கத்தான் போறாராம். ஹமாஸின் அச்சுறுத்தலை அளிக்கும் வேலையை முடிக்க இஸ்ரேலுக்கு எனது முழு ஆதரவு இருக்கும். ஆனால் நாம் அமைதிக்கான ஒப்பந்தத்தை எட்டுவோம் என்று நம்புகிறேன். ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்தால் அதற்கு சாத்தியம் இருக்கிறது. அவர்கள் மட்டுமே எஞ்சி இருப்பார்கள். மற்ற அனைவரும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் எங்களுக்கு நேர்மறையான பதில் கிடைக்கும் என்று நான் உணர்கிறேன் என்று நெதன்யாகுவுடனான சந்திப்புக்கு பின் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுவும் இன்றைய உலக பரப்பில் ஒரு செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. நெதன்யாகுவை சந்தித்து 20 அம்ச அமைதி திட்டத்தை வெளிப்படுத்திய பிறகு காசா போரில் அமைதியை நிலைநாட்ட வாஷிங்டன் மிக நெருக்கமாக இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாகவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவும் நடந்து வரும் விஷயங்கள் குறைந்தபட்சம் நாம் மிக நெருக்கமாக இருக்கிறோம், நாங்கள் மிக நெருக்கமாக இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் அங்கு வந்து ஒரு வேலை செய்வதற்காக பிபிக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று நெதன்யாவை ஒரு புனை பெயர் கொண்டு பிபியாம் என்னமோ அளவு தெரியல பிபிஏ குறிப்பிட்டு ட்ரம்ப் செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்ப்பின் 20 அம்ச திட்டத்தில் சில முக்கியமான பகுதியில் நாம் பார்ப்போமா? செய்தி நீடிப்பதால் நாம் இன்று நைட்டுக்கு இது 2ஆக பிரித்திருக்கின்றோம். இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டால் ஹமாஸ் பிடிக்கப்பட்ட கடைசி பணைய கைதிகளை விடுவிக்கும் வரை இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெறப்படும் போது போர் உடனடியாக முடிவடையும் என்று 20 அம்ச திட்டம் கூறுகிறது. அந்த ஆரம்ப கட்டத்தில் போர் நிறுத்தம் இருக்கும்.
தற்காலிக சர்வதேச உறுதிப்படுத்தல் படை மற்றும் ட்ரம்ப் தலைமையிலான ஒரு இடைநிலை அதிகாரத்தை உருவாக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு இன்டீரியர் கவர்மெண்ட் தான் அப்படி சொல்றாங்க. இந்த ஒப்பந்தம் ஹமாஸ் போராளிகளை முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் மற்றும் அரசாங்கத்தில் எதிர்கால பாத்திரங்கள் இருந்து விலக்கப்பட வேண்டும். இருப்பினும் அமைதியான சகவாழ்வுக்கு ஒப்புக்கொண்டவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்றும் இஸ்ரேல் படைகள் திரும்ப பெறப்பட்ட பின் உதவி மற்றும் முதலீடுகளை எல்லாம் எல்லை திறக்கப்படும். அதாவது நீங்க இதுக்கெல்லாம் ஒத்துழைச்சீங்கன்னா எல்லாம் வந்துடும். பழையபடி பவுண்டரி எல்லை திறப்போம், எகிப்து ஊடாக எல்லாம் வரலாம், ஜோர்தான் ஊடாக எல்லோரும் வரலாம், படை அணிகள் எல்லாம் நீக்கப்பட்டு அங்க ஜாமன் எல்லாம் இறக்கலாம் போகலாம் என்று ஒரு கதை சொல்றார். பொதுவாக பஞ்சம் நீக்கப்படும், இந்த இருக்கிற கொடிய பஞ்சம் உடன் நீக்கப்படும் என்று சொல்லாமல் சொல்லுது ட்ரம்ப். ட்ரம்பின் முந்தைய வெளிப்படையான இலக்கில் இருந்து ஒரு முக்கியமான மாற்றமாக பலஸ்தீனியர்கள் வெளியேற நிர்பந்திக்கப்பட மாட்டார். அதாவது இப்ப பலாத்காரமா தான் அடிச்சு வெளியாகிறாங்க, இனி அதெல்லாம் செய்ய மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். அதற்கு பதிலாக மக்கள் தங்குவதை ஊக்குவிப்போம், மேலும் சிறந்த காசாவை கட்டி எழுப்பவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். இப்ப பில்டிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாரு போல. கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையில் முக்கிய அரபு தலைவர்களை அமெரிக்க அதிபர் சந்தித்தார். ஞாயிற்றுக்கிழமை சமூக ஊடகங்களில் அனைவரும் ஒரு சிறப்பு விஷயத்திற்காக முதல் முறையாக தயாராக உள்ளனர் என்றும் கூறினார். மேலும் ஹமாஸுக்கு எதிராக வேலையை முடிப்பேன் என்று வெள்ளிக்கிழமை ஐநா உரையில் சபதம் செய்த நிலையில் தற்போது நெதன்யாகுடனான சந்திப்புக்கு பின் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இதில் ஒரு விடயம் வருகின்றது. ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை ஐநாவில் நாங்கள் கதையை முடிப்போம், விடயத்தை முடிப்போம் என்று கூறினார் இல்லை. ஆனால் பலஸ்தீனத்துக்குள்ள தரையிறங்கிய படைகள் மிகவும் மோசமாக தாக்கப்பட்டு வருகின்றார்கள். அதாவது அவங்களின் கெரில்லா யுத்தம் இவர்களால் நின்று பிடிக்க முடியவில்லை. இங்கே ஈழத்தில் சொல்லப்போனால் புலிகளின் கெரில்லா யுத்தத்துக்கு இலங்கை படையோ இந்திய படையோ ஈடுகெடுக்க முடியவில்லை. இதை நீங்க வழங்கிக் கொள்ள முடியும் எல்லோரும். அந்த ஒரு தாக்குதல் தான் இப்போது கசாபில் இடம்பெற்று வருகின்றது. இதை இப்பொழுதே இவர் போனார் என்றால் அங்கு போனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஒரு 5,000க்குட்பட்ட படைகள் இதுவரையும் கொல்லப்பட்ட ஒரு இரகசிய செய்தி சொல்லுகின்றது காசா நிலவரத்தில். ஆனால் இதையெல்லாம் நெதன்யாகுவின் ஊடக தரப்பால் இதெல்லாம் பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. செய்தி தணிக்கை இருப்பதால் இந்த செய்திகள் பெருமளவு வெளிவாகாமல் இருக்கின்றது. இந்த யுத்தம் தொடருமானால் இன்னும் மோசமான அழிவுகளை இஸ்ரேல் படை எதிர்கொள்ளும் என்பதுதான் இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. ஏனெனில் நேற்று ஹமாஸ் வந்துகிட்டு ஒரு 2-3 கேமை அங்க உள்ள, அதாவது அவர்கள் ஜூன் மாதம் கட்டி எழுப்பப்பட்ட, அதாவது இப்படி சொல்லுவோம் நாமல் இலங்கையில் வடக்கில் ஒவ்வொரு கட்டமாக 48, 49, 50, 51, 52, 52 அப்படி ஒவ்வொரு எல்லை பிடித்த போது அவர்கள் பவுண்டரி அமைத்து ஒரு படை அணியை அமைப்பது லேசாக சொல்ல போனார். அதே போன்று காசா பகுதியில் இஞ்சாக பிடித்தாலும் ஓரளவு நெருங்கக்கூடிய அளவுக்கு படை முகாம்களை அவங்க ஏற்படுத்திக் கொள்வது. அந்த மாதிரி படை முகாம்கள் மீது ஹமாஸ் மிகப்பெரிய கெரில்லா தாக்குதல் செய்து நேற்று ஒரு உலக பரப்பில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியாக்கி இருக்கின்றது. அந்த வீடியோ இப்பொழுது வந்து விட்டது எல்லா இடமும் பாருங்கள். எனவே அந்த வீடியோ மூலம் படைகள் நடுங்கி அங்கி ஓடுவதையும் கத்துவதையும் உயிரை காப்பாற்ற ஐடிஎஃப் துடிப்பதையும் வெளியுலகு காட்டுகின்ற போது இஸ்ரேலுக்கு வெக்கம், அசிங்கம், மானக்கேடு, சொன்னா மானக்கேடு, சொல்லாட்டி வெக்கக்கேடு, இப்படித்தான் உலக பரப்பில் இவர்கள் நடைமுறை இருக்கின்றது. அதை இப்போ என்ன மீசை, அதாவது தரையில் விழுந்தாலும் மீசையில் மண்படாத கவரிமான் தான் இஸ்ரேல். அதே போன்ற நெதன்ஸ்மாம். அப்ப நெதன்யாவுக்கு இப்ப இருக்கிற ஒரு விடயம் என்னென்றால் அமெரிக்கா ஊடாக ஒரு வார்னிங் பண்ணி ஒரு எச்சரிக்கையை கொடுத்து ஹமாஸை அடிபணிய வைப்பது. அப்படி ஒரு நிலை வந்தால் என்ஜிஓ படைகள் மிஞ்சும், அந்த பணைய கைதியும் விடுதலை செய்யப்படும். அப்போது அப்படியானால் இந்த பணைய கைதிகள் விடுதலை செய்கின்றது இஸ்ரேலுக்குள் இவருக்கு ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் நெதன்ஸுக்கு. அதுதான் அவர் பார்க்கின்றார். அதெல்லாம் சாத்தியப்படுமா தெரியவில்லை. உலக பரப்பில் பேசப்படுற விடையதை மட்டும் பார்ப்போம். உடனடியாக போர் நிறுத்தமா? இரு தரப்பினரும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றால் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்படும். இஸ்ரேலிய படைகள் ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லைக்கு பின்வாங்கும், பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கு தயாராகும். இந்த காலகட்டத்தில் வான்வழி மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் உள்ளிட்ட அனைத்து இராணுவ நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும், முடக்கப்படும். பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். 72 மணி நேரத்துக்குள்
அதாவது இந்த விடயம் சாத்தியப்படுமானால் 72 மணி நேரத்துக்குள் எஞ்சி இருக்கின்ற இஸ்ரேல் பணைய கைதிகள், அதாவது காசாவின் இல்லை ஹமாஸின் பிடியில் இருக்கின்ற பணைய கைதிகள் 72 மணி நேரத்துக்கு விடுதலை செய்யப்படும். அப்படி விடுதலை செய்யப்படுகின்ற போது பணைய கைதிகள் விடுவிக்கப்பட 250 ஆயுள் தண்டனை கைதிகளையும், அது யாரு, இஸ்ரேலின் பிடியில் இருக்கின்ற அதாவது காசா மக்கள் 250 ஆயுள் தண்டனை கைதிகளையும், அக்டோபர் 23க்கு பிறகு கைது செய்யப்பட்ட 1700 காசா மக்களையும், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளையும் விடுவிக்கும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதியின் உடலுக்கும் பதிலாக 15 இறந்த காசா மக்களின் உடல்கள் விடுவிக்கப்படும் என்று சொல்லுகின்றார் நெதன்ஸ். மற்றும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பான். நீ யாருக்கு பொது மன்னிப்பு கொடுக்குற? அதுவும் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. மனிதாபிமான உதவிகளும் செய்யப்படுமா. அதாவது என்ன வரப்போறாரு, ஒப்பந்தப்பாடி நீர், மின்சாரம், கழிவு நீராக அமைப்புகள், மருத்துவமனைகள், பேக்கரிகள் மறுசீரமைப்பு. அதாவது இஸ்ரேலால் அங்கு பறிக்கப்பட்ட, முடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, இடிக்கப்பட்ட, தரைமட்ட பக்கப்பட்ட அத்தனை வசதிகளும் ரீகவரிங் செய்யப்பட்டு அவர்கள் செய்ய போறாங்களாம். யாரு? இஸ்ரேல் மாம்ஸ். உதவி விநியோகம் அத்தனையும் சீராக நடைபெறுமாம். தற்காலிக ஆட்சி காசா அரசியல் சார்பற்ற தொழில்நுட்ப நிபுணத்துவம் கொண்ட பலஸ்தீனிய குழுவால் தற்காலிகமாக ஆளப்படும். இந்த குழு பொது சேவைகள் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கவனிக்க இதுக்கு அமைதி வாரியம் என்ற புதிய சர்வதேச மேற்பார்வை செய்யுமாம். இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தலைமை வைப்பாராம். யாருக்கு தலைமை வைக்க போறாய்? கொஞ்சம் நம்புவாங்களா? இதில் முன்னாள் பிரித்தானிய பிரதமர் டோனி பிளேயர் உள்ளிட்ட தலைவர்கள் இணைவர்களாம். இதெல்லாம் இவர்கள், அதாவது இஸ்ரேலின் எடுபிடிகள், இதெல்லாம் அவங்கதான் ஆட்சியை கொண்டு வர போறாங்களாம் பலஸ்தீனத்துல. நல்லா இருக்குது. பொருளாதார மறுகட்டமைப்புன்னு சொல்லி எல்லாமே பண்ண போறாங்க. ஆக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் துல்கரைமுக்கு வடக்கே உள்ள ஷுடா மற்றும் அல்லார் நகரங்களை இஸ்ரேலிய படைகள் சோதனை செய்து வருகின்றதாம் இப்போதைய நிலைமையிலும். ஆக ட்ரம்ப் மாமு இப்படி 20 பீஸ்ஃபுல் திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதில் ஹமாஸ் இன்னும் அது பற்றி எந்த முடிவும் சொல்லவில்லை. இவைதான் உலக பரப்பில் வெளியான செய்திகள். இதன் பாட்டு என்றும் நீங்கள் கேட்டுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. நன்றி, சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.